நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். விஷால் கிட்டயும் இமான் சார் கிட்டயும் வந்து நம்ம ரொம்ப சுவாரஸ்யமா நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கும் பொழுது அவங்க வந்து எப்படி இந்த படத்தோட தூண் கிட்ட நீங்க பேசாம இருப்பீங்க அப்படின்னு அவங்க கேட்டதுனால இப்ப அந்த தூணை வந்து என் பக்கத்துல நான் உட்கார வச்சுட்டு இந்த படத்தோட இயக்குனர் சுசீந்திரன் அவர்கள். சார் வணக்கம். வணக்கம். முதல்ல வந்து பாண்டிய நாடு அப்படின்ற அந்த டைட்டிலோட சிக்னிஃபிகன்ஸ் சொல்லுங்க சார். இந்த டைட்டில் வச்சதுக்கான காரணம் என்ன? ஸோ மதுரை பேக்ட்ராப் ஸ்கிரிப்ட் அப்படின்னோடனே வந்து எல்லாருமே வந்து நிறைய டைட்டில் வச்சுட்டாங்க. ஸோ கொஞ்சம் கேட்சியாகவும் இருக்கணும், சேம் டைம் வந்து ஒரு சின்ன ஆக்ஷன் மோடும் இருக்கணும். ஸோ அப்படி யோசிக்கும் போது பாண்டிய நாடு என்னென்னா வந்து மதுரைனாவே வந்து ஸோ எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு விஷயம். ஸோ கொஞ்சம் கேட்சியாக இருக்கும் அப்படிங்கிறதுக்காக வச்சதுதான். ஓகே. அண்ட் விஷால் இந்த கதைக்கு பொருத்தமா இருப்பாரு அப்படிங்கிறத எந்த சமயத்தில் நீங்கள் ரியலைஸ் பண்ணீங்க? கதை ஒரு ரெண்டு கதை கேட்குறான்னு நான் முடிவு பண்ணிட்டேன். இது வந்து விஷாலுக்காக எழுதின கதையா? அப்போ இல்லை, இந்த ஸ்கிரிப்ட் ஃபஸ்ட்டு முடிச்சுட்டு ஃபஸ்ட்டு வெளியில் மூவ் பண்ணிட்டு இருந்தேன். அப்போ வந்து ஃப்ரெண்டு மூலமாக வந்து விஷால் சார்ட்ட வந்து இப்படி ஒரு ஆப்ஷன் வந்து எனக்கு கிடச்சிச்சு. ஓகே. ஸோ தென் சார்ட்டு சொன்னேன். அந்த செகண்ட் கதை கேட்டு முடிச்சோன்னே சொல்லிட்டாரு நம்ம பண்ணுவோமான்ட்டாரு. ஸோ அப்படி ஆரம்பிக்கப்பட்ட படம் தான் அது. ஒத்த கடை மச்சான், இவன் ஒத்த கண்ண ஒருத்தி மேல வச்சான். அவ பிச்சுக்கிட்டு போனா, இவன் பித்து குழியானா. ஜெயிச்சா ஜோடி வரும், தோத்தா தாடி வரும். இதான் மச்சான் லவ், இதில் என்னத்துக்கு டவ்வு? ஜெயிச்சா மாலை மாத்து, தோத்தா ஆள மாத்து. இதான் மச்சான் லவ், இதில் என்னத்துக்கு டவ்வு? ஜெயிச்சா தாலி கயிறு, மச்சி தோத்தா தூக்கு கயிறு. ஜெயிச்சா தாலி கயிறு, மச்சி தோத்தா தூக்கு கயிறு. ஒத்த கடை மச்சான், இவன் ஒத்த கண்ண ஒருத்தி மேல வச்சான். பிச்சுக்கிட்டு போனா, இவன் பித்து குழியானா. நான் மூணு கேள்விதான் கேட்க போறேன். அந்த 3 கேள்விக்கு நான் கேட்ட கேள்விக்கு நீங்க உடனே பதில் சொல்லிட்டீங்கன்னா சூப்பர். இல்லனா என்ன ஜெயில்ல போடு. இல்லன்னா நாங்க வந்து உங்களுக்கு ஒரு பனிஷ்மென்ட் வச்சிருக்கோம். அந்த பனிஷ்மென்ட் நீங்க செய்யணும். ஓகே. முதல்ல விஷால் முதல்ல கேள்விக்கு பதில் சொல்றீங்களா? ஓகே. உங்களுக்கான முதல் கேள்வி வந்து, ஒரே ஒரு தமிழ் ஹீரோ, இந்த ஹீரோ எனக்கு பிடிக்காதுப்பா அப்படின்னு நீங்க யாரை சொல்வீங்க? ஆக்டர்ஸ் வந்து பிடிக்காத ஆக்டர்ன்றது அந்த படத்துல குறிப்பிட்ட படத்துல ஒரு இல்ல படத்தினால சொல்லல, உங்களோட பர்சனல் அனுபவமா இருக்கலாம், இல்ல என்ன வேணாலும் இருக்கலாம். அப்படி இல்லையே, உண்மையிலேயே ஒரு ரைவல்ரி எல்லாம் வந்து ரைவல்ரினா இப்ப அப்படி பார்த்தா எனக்கு ஆரியா பிடிக்காது. அவன் அந்த ஹேர் ஸ்டைலு எதுவுமே எனக்கு பிடிக்கல. இன்னும் ஒரு வெரி ஆனஸ்ட்லி ஐ டோல்ட் ஹிம். இப்போ நீங்க ஒரு ஆனஸ்டான பதில் சொல்ற மாதிரி எனக்கு தோன்றதுனால இந்த பதில்ல இருந்து நம்ம அடுத்த கேள்விக்கு போகலாம். அடுத்த கேள்வி வந்து, இப்போ நீங்கள் ரீசெண்டாக பார்த்த ஒரு படம் பார்க்கும்போதே ஐயோ இதெல்லாம் ஒரு படம்னு சொல்லி எடுக்கிறாங்க பாரு தமிழ் சினிமாவில், அப்படின்னு நீங்கள் நினச்ச படம் எது? நான் ஆனஸ்ட்லி ஸ்பீக்கிங் நான் படங்கள் பார்த்து 6 மாதம் ஆகுது. சரி, 6 மாதத்துக்கு முன்னாடி சொல்லுங்கள். தமிழ் படம் இல்லை அந்த மாதிரி எதுக்கு வை டு சி அது ஐ டோன்ட் வாண்ட் டு எக்ஸ்பிரஸ் தட். ஏன்னா டு பி வெரி ஆனஸ்ட், இப்போ யாராவது என்னோட படத்தை வந்து
ரொம்ப கேவலமாக இருந்து அப்படின்னு சொன்னால் டக்குன்னு ஒரு ஹர்ட் ஆகி அண்ட் தென் யூல் சுதாரிப்பீங்க. ஓகே ரைட் someone doesn't like. I don't want to give that feeling to வெரி ஃபேர், வெரி அண்டர்ஸ்டாண்டபிள். அதுக்கு தான் நாங்க வந்து உங்களுக்கு ஆப்ஷனா பனிஷ்மெண்ட் வச்சிருக்கோம். நீங்க ஆன்சர் பண்ணலனா என்ன அது பனிஷ்மெண்ட் சொல்லுங்க, இல்ல நான் அது உண்மையா சொல்லுங்க. என்ன பனிஷ்மெண்ட்? பனிஷ்மெண்ட் என்னன்னா, ஒரு பாலகிருஷ்ணா பஞ்ச் டயலாக நீங்க தெலுங்குலயும் தமிழ்லயும் இப்ப மாத்தி சொல்லணும் எங்களுக்காக. அது ரொம்ப ஈஸியாச்சே. அது ஃபுல்லா தெரியல. நின்னு கத்திతో కాదరా కంటి చూపుతో చంపేస్తా அப்படின்னு. இது அப்படியே தமிழாக்கம் பண்ணி எங்களுக்கு தமிழ்ல என்ன கத்தியால இல்லடா, என் கண் பார்வையிலே உன்னை கொலை பண்ணிடுவேன். அப்பா சூப்பரா இருக்கு, பவரா இருக்கு. చూపుతో చంపేస్తా, அது எனக்கே வந்தாலும் வரும்னு நினைக்கிறேன். சுத்தி சுத்தி இங்கதான் வரும்ல. அடுத்த 3வது கேள்வி, காலையில எழுந்து நீங்க முதல்ல யாருக்கு மெசேஜ் அனுப்புவீங்க? அம்மா அப்பா இப்படிலாம் நீங்க சொன்னீங்கன்னா நாங்க ஸ்ட்ரெயிட்டா பனிஷ்மெண்ட்டுக்கு போயிடுவோம். அப்படின்னா சுசி தான் லாஸ்ட் 6 months. படத்தை பத்தி பேசதான் இல்ல, பர்சனலா வந்து போனுகிட்ட தான் பேசுவோம். ஆமா லட்சுமிகரமா பேசுவேன். லட்சுமிகரமா பேசுவீங்களா? ஃபோன் பேசிட்டு வச்சு இந்த லட்சுமிகரமால நாங்க we are reading between the lines. ஏதாவது அதுக்குள்ள இருக்கா? அப்படியெல்லாம் லட்சுமிகரமா பேசணும்னு ஆசை வரும், பேசிட்டு வச்சிருவேன். லட்சுமிகரமா நீங்க லட்சுமி மேனன்ட்ட பேசுவீங்களா இல்ல லட்சுமி ராய் கிட்ட பேசுவீங்களா? அச்சோ, நான் பொண்ணை சொல்லுங்க, லட்சுமிகரமா பேசிட்டு நான் வச்சிருவேன். கடைசி வரைக்கும் நீங்க பதில சொல்லாதனால நீங்க இதுக்கு பனிஷ்மெண்ட் எடுத்து தான் ஆகணும், வேற வழி இல்லை. இப்போ எங்களோட பனிஷ்மெண்ட் என்னன்னா, இப்போ சுசீந்திரன் சார் உங்களுக்கு ஒரு சுச்சுவேஷன் கொடுப்பாரு, அதுக்கு நீங்க 3 லைன் லிரிக்ஸ் எழுதணும், அதுக்கு இமான் சார் வந்து கம்போசிங் பண்ணணும். இப்படி செம்ம டார்ச்சர் பண்ணிட்டு இருக்காங்க ஒரு வில்லன். லட்சுமி ராய் மாதிரி, ரம்யா மாதிரி ஒரு நிறைய கொஸ்டின் கேட்டு நிறைய ஒரு வில்லி. ஸோ அப்போ நீங்கள் வந்து அந்த சுச்சுவேஷனில் கொல்லணும்னு உங்களுக்கு கோவம் வருது. அப்போ நீங்கள் என்ன லிரிக்ஸ் எழுதுவீங்க? கொல்லணும்ன்ற கொஸ்டின் கேட்டா கொன்னுடுவீங்களா? ஆமாம், கொல்லணும். அது ரம்யா சேர்த்துக்கலாமா? சேர்த்துக்கலாம். ஏய் ரம்யா, உன்னை கொல்லணும்னு ஆசையா இருக்கு, குத்தி குத்தி. இது லிரிக்ஸா? ஓகே, இதுக்கு இந்த மாதிரி ஒரு லிரிக்ஸ்க்கு நீங்க அமேசிங்கா ஒரு டியூன் போடுங்க ப்ளீஸ். மூணு வேற கசக்கணும். உங்க டியூன்ஸ் தான் சார் அத மெருகேத்தணும். அம்மா, ஹே ரம்யா, உன்னை கொல்ல பண்ணனும், குத்தி குத்தி. வாட் a beautiful lyrics. அது புடிச்ச டியூன் புடிச்ச. ஹே ரம்யா, ஹே ரம்யா, உன்னை கொலை பண்ணணும், குத்தி குத்தி. ஓகே, இப்போ விஷால் உங்களோட क्वेश्चंस ஓவர். ரைட். அடுத்து வந்து இமான் சார். இமான் சார் உங்களுக்கான क्वेश्चन அதேதான். இல்ல எனக்கு ஃபர்ஸ்ட் பனிஷ்மென்ட் சொல்லுங்க. எப்படி பனிஷ்மென்ட் ஈஸியா இருக்கு போல தெரியுது. क्वेश्चन ஓகே இல்லனா தான் சார் பனிஷ்மென்ட். ஃபர்ஸ்ட் क्वेश्चन வந்து விஷாலா விஜயா ஒருத்தரை சூஸ் பண்ணனும். ஜில்லாவா பாண்டியனாடா? அந்த மாதிரி இப்பதான் வளர்ந்து வந்துட்டு இருக்கேன். கான்ட்ரோவர்சிக்குள்ளே போனது இல்ல. சார் அப்ப பனிஷ்மென்ட் தான் சார். சொல்லுங்க, முதல்ல பனிஷ்மென்ட் சொல்லுங்க. இப்போ வந்து டைரக்டர் சுசீந்திரன் வந்து உங்களுக்கு சிச்சுவேஷன் கொடுப்பாரு, நீங்க tune விஷால் வந்து டைரக்ட் பண்ணுவாரு, நீங்க வந்து ஒரு ரொமான்டிக் டயலாக் எங்களுக்கு நடிச்சு காமிக்கணும். சூப்பர்யா, எனக்கு பனிஷ்மென்ட் ரொம்ப பிடிக்கும். உடனே ஆரம்பிச்சலாம். சார் நீங்க சிச்சுவேஷன் சொல்லுங்க, அவர் டைரக்ட் பண்ணுவார் சார். இப்போ வந்து அதே சுச்சுவேஷன் தான், அதே சுச்சுவேஷன் கொதறி வந்து கொஸ்டின் கேட்டிருக்காங்க ரம்யா. சார் இப்போ நீங்க வந்து செம்ம கோவமா சேம் டைம் ரொமான்டிக்கா டயலாக் டெலிவரி பண்ணணும். துபார் ரம்யா, துபார் ரம்யா, எனக்கு ஏதோ சொல்லணும்னு ஆசையா இருக்கு, பட் அதே சமயத்துல உனக்கு கொல்லணும்னு ஆசை. சொல்லு அந்த மாதிரி. நான் ஏதாவது யோசிச்சு சொல்றேன். சார் கேமரா பார்த்து ஆக்ரோஷமா சொல்லுங்க சார். ஏன் ரம்யா அந்த மாதிரிலாம் கேள்வி கேட்டு என்ன டார்ச்சர் பண்றீங்க? ஏன் இந்த மாதிரி கேள்வி எல்லாம் கேட்டு என்ன டார்ச்சர் பண்றீங்க? என்னங்க இது பாஸ்? உங்களுக்குள்ள ஒரு நடிகன் தூங்கிட்டு இருக்கான் சார். எனக்கு கட்டு சொல்லணும், நான் ஃபர்ஸ்ட் ஆக்ஷனே சொல்ல ஸ்டார்ட் பண்ணிட்டாரு. சோ விஷால் நீங்க டைரக்ட் பண்ணும்போது அவர்தான் ஹீரோ இல்ல? ஆமா, கன்ஃபார்மா அந்த அளவுக்கு இம்ப்ரெஸ் பண்ணிட்டாரு. இவரு சொல்ற மாதிரி. த்ரீசா உங்களுக்கு தான். நீங்க நடிங்க. உங்களுக்கு ஒரு கலைஞன் கூத்தாடி இருக்கிறான். ஒத்த கட மச்சான், இவன் ஒத்த கண்ண ஒருத்தி மேல வச்சான். பிச்சுக்கிட்டு போனா, இவன் பித்து குழியானா. ஓகே, உங்களோட ஸ்டைல் ஆஃப் ஃபிலிம்ஸ்னு பார்த்தா ஒரு சின்ன படம் ஒரு பெரிய படம், ஒரு சின்ன படம் ஒரு பெரிய படம், அந்த கிராஃப் நீங்க கான்ஷியஸா பண்றதா
இல்ல அது வந்து உங்களுக்கு அமைஞ்ச விஷயம்? அமைஞ்ச விஷயம் தான். அதே மாதிரி உங்களோட படங்கள்ல சில படங்கள் வந்து ரியலிசம் அப்படின்ற விஷயத்த வந்து நோக்கி போயிட்டு இருக்கு, சிலது கமர்ஷியலா இருக்கு, சிலது ஆஃப் பீட்டா இருக்கு. ஆக்சுவலா சுசீந்திரன் சார் எந்த மாதிரி படங்களை இயக்கணும்னு ஆசைப்படுற ஒரு இயக்குனர்? எனக்கு எந்த விதமான ஸ்கிரிப்டாக இருந்தாலுமே அது இன்ட்ரெஸ்டிங்காக ஹோல்ட் பண்ணணும், சேம் டைம் அந்த லைவான சின்ன டச் இருக்கணும். இன்னொன்று அந்த நான் பேசிக்காக மிடில் ஃபேமிலி லைஃப்லேருந்து வந்ததுனால அந்த மிடில் ஃபேமிலி லைஃப் டச் இருந்துகிட்டே இருக்கும். ஓகே, பர்சனல் மிடில் ஃபேமிலி லைஃப் பற்றி சொல்லிட்டு இருந்தீங்க. எல்லாருக்குமே அப்பானா ரொம்ப பிடிக்கும். இப்போ விஷால் கூட கொஞ்சம் முன்னாடி அவர் அப்பா பற்றி பேசிகிட்டு இருந்தாரு. பர்சனலாக எல்லாருக்கும் அப்பானா ரொம்ப ரொம்ப பிடிக்கும். பட் உங்களுக்கு ரொம்ப எக்ஸ்ட்ரா உங்கள் அப்பா பிடிக்கும் அப்படின்னு நாங்கள் கேள்விப்பட்டோம். அப்படி கிடையாது. என்னென்னா வந்து ஏன்னா ஃபஸ்ட்டு படம் வெண்ணிலாக்கு அப்படி குழு, ஸோ அப்பாவுடைய லைஃப்பில் நடந்த ஸ்கிரிப்ட். ஸோ நான் மகனில் யதார்த்தமாக அப்பாவை பேஸ் பண்ண ஸ்கிரிப்ட் பாண்டி நாட்டிலையும். ஸோ ஜென்ரலாக எனக்கு அப்பாவை ரொம்ப பிடிக்கும். ஏன்னா வந்து எங்கள் வீட்டில் வந்து நான், தம்பி, தங்கச்சி 3 பேர் இருந்தாலும் என் மேலே அப்பா கொஞ்சம் கேர் அதிகமாக இருக்கும். ஸோ என்னை மட்டும்தான் சினிமாவை கூட்டிகிட்டு போகிறதா இருக்கட்டும், எங்கள் அப்பா எனக்கு எடுத்ததாக இருக்கட்டும், எல்லாமே இதுக்கு எங்கள் அப்பா தான் காரணம். ஸோ அதனால் அப்பாவை எனக்கு ரொம்ப பிடிக்கும். ரொம்ப பிரபலமா வந்து இண்டஸ்ட்ரி முழுக்க எல்லாருக்கும் வந்து உங்களோட ஒரு கேர்ள் ஃப்ரெண்ட் பத்தி தான் தெரியும். அவங்களுக்காக நீங்க கவிதையெல்லாம் எழுதிருக்கீங்க. ஒரு தலை காதல் பயங்கரமா துரத்தி விரட்டிலாம் அவங்க லவ் பண்ணீங்க அப்படின்னு எனக்கே தெரியாம மேபி இருக்கலாம். மேபி இருக்கலாமா? அந்த கவிதையே ரொம்ப பாப்புலர் சார். ஒரு பியூட்டிஃபுல்லான கவிதை. நீங்க கேட்டிருக்கீங்க? இப்ப சொல்றாரு பாருங்க. அந்த கவிதை பாப்புலர் கவிதை சார். அது ப்ளீஸ் அது நீங்க சொல்லியே தீரணும். அந்த பொண்ணு காலில் வந்து மருதாணி போட்டுதான். நான் வந்து கேமரா பார்த்து சொல்கிறது கொஞ்சம் இதாக இருக்கும். ஸோ மருதாணி போட்டிருக்கும்போது அந்த பொண்ணு நின்று பேசிட்டு அந்த இடத்த விட்டு மூவ் பண்ணும்போது தலையிலேருந்து பூ வந்து கீழே விழுந்துச்சு அந்த பொண்ணு நின்ன இடத்துல. ஸோ உன் மருதாணி கால்கள் பட்ட இடத்தில் மல்லிகை பூ பூக்குதடி அப்படின்னு ஒரு கவிதை. சூப்பரா இருக்குப்பா. எனக்கு விசில் அடிக்க தெரிஞ்சா நான் அடிச்சிருப்பேன். ஆனா எனக்கு விசில் அடிக்க தெரியல. பட் சூப்பர் சார். இந்த தகவலை இங்கே கலெக்ட் பண்ணிட்டு வரீங்க சார். அப்படியே ரிசர்ச் பண்ணி ஒரு டீம் உட்காந்து உங்களுக்காக क्वेश्चंस எழுதும்போது ஃபைனலி வந்து பாண்டிய நாடு என்ன மாதிரி ஒரு ப்ராமிஸை பார்க்க வரவங்களுக்கு கொடுக்கும் அப்படிங்கிறத நீங்கள் 3 பேரும் சொல்லணும். இந்த படத்தோட சோல் அப்படின்னு சொல்லணும்னா எனக்கு ரொம்ப பெருமையாக இந்த படத்தை தயாரித்ததில், இந்த படத்தில் நடித்ததில் எனக்கு மிகப்பெரிய பெருமை கிடைச்சது ஆக்டிங் வித் பாரதிராஜா சார். ஓகே, ஐ எம் ரியலி லுக்கிங் ஃபார்வர்ட் டு see the audience response அந்த ஒரு விஷயத்துக்கு அப்பார்ட் ஃப்ரம் மைண்ட். இமான் சார், அந்த கமர்ஷியல் ஃபிலிமுக்கும் அந்த ரியாலிட்டி வந்து கரெக்டாக ஒரு சம அளவில் வந்து கால்குலேட் பண்ணி வைக்கிறதுன்னு இருக்கு இல்லையா, அது வந்து ரியாலிட்டியோட அதை ஹேண்டில் பண்ணுறது ஒரு கமர்ஷியல் ஸ்கிரிப்டை. சார் சொன்ன மாதிரி ஒரு நல்ல ஒரு ஃபீல் குட் ஒரு ஃபிலிமாக இருக்கும். ஃபேமிலியோடு சேர்ந்து உட்காந்து பார்க்கக்கூடிய ஒரு படமாக இருக்கும். எந்த இடத்துலையும் பாப்பா பாப்கார்ன் விழுந்துருச்சு, பாப்பா கீழே விழுந்துருச்சு, எடு பாப்பா அப்படின்னு சொல்ல வேண்டிய விஷயங்கள்லாம் அது இல்லவே இல்லை. ரொம்ப க்ளீனான ஒரு என்டர்டெய்னர் இந்த படம். ஸோ அது வந்து அதுவே ஒரு நல்ல ஒரு பாயிண்ட் எனக்கு. சுசீந்திரன் சார், ஆக்சுவலி பாண்டிய நாடு விஷால் சார் ஃபஸ்ட் டைம் ப்ரொடக்ஷன் பண்ணுறாரு. ஸோ உண்மைக்குமே வந்து ஒரு ரொம்ப தரமான ஒரு ஸ்டாண்டர்டான ஒரு படத்தை கொடுத்துருக்கோம் ஹோல் டீம். இது வந்து டைரக்ஷனாக இருக்கட்டும், சாரோட ஆக்டிங்காக இருக்கட்டும், எல்லாமே வெளியில் துருத்திட்டு இல்லாமல் எல்லாமே அதோடைய கதையோட ஓட்டத்துக்கு எல்லாமே வேலை செஞ்ச மாதிரி இருக்கும். செகண்ட் ஹாஃப்லாம் எக்ஸ்ட்ரானரியாக இருக்கும். ஸோ அப்படி ஒரு சோல் அந்த படத்தில். அந்த கதையை அமைஞ்சால் தான் எல்லாருமே அந்த கதைக்கு உண்மையாக வேலை செய்ய முடியும். ஸோ அப்படி ஒரு ஸ்கிரிப்ட் கிடச்சிருக்குது. ஸோ ஒரு அதிரி புதிரியான வெற்றியாக இருக்கும் கண்டிப்பாக. சூப்பர் சார். ஸோ பாண்டிய நாடு சுசீந்திரன் அவர்கள், விஷால் அவர்களுடைய, இமான் அவர்களுடைய மற்றும் ஒரு படைப்பு. இந்த படத்தை பற்றி நிறைய சுவாரஸ்யமான விஷயங்கள் இந்த ஆயுத பூஜை மூலமாக நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். ஸோ இந்த சிறப்பு நிகழ்ச்சியோட இனி வந்து வெள்ளித்திரையில் இந்த படத்தை பார்க்கலாம். அண்ட் என்டையர் டீம், தேங்க்யூ வெரி மச் ஃபார் யுவர் டைம். தேங்க்யூ உள்ளே ஐயா. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். ஹாய். இப்போ இருக்கிற கரண்ட் ட்ரெண்ட் காமெடி படத்தை தான் நம்ம ரொம்ப என்ஜாய் பண்ணுறோம். காமெடி படங்கள் தான் ஹிட் ஆகிட்டு இருக்கு. அதுவும் இப்போ நம்ம மீட் பண்ண போகிறோமே இந்த டைரக்டரோட ஒரு படம் அப்படின்னா, சாதாரணமாக ஒரு படத்துக்கு நம்ம எவ்வளோ எக்ஸ்பெக்டேஷன்ஸ் வச்சுருப்போமோ, இவரோட படம்னு வரும்போது அந்த எக்ஸ்பெக்டேஷன்ஸ் இன்னும் 100% ஜாஸ்தி இருக்கும். அதுவும் இந்த படத்தோட ஹீரோ அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா, இவருக்குன்னு ஒரு தனி மாஸ், ஃபேன் ஃபாலோயிங், கிரேஸ் எல்லாமே இருக்குது. ஸோ இந்த டைரக்டர் இந்த ஹீரோ இணைஞ்ச ஒரு படம் தராங்கன்னா கேட்கவே வேணாம். படம் ஆரம்பித்த நாள்லேருந்து எப்படா இந்த படம் ரிலீஸ் ஆகும் அப்படின்னு நம்மலாம் காத்துட்ருப்போம்.
இந்த காம்பினேஷன் இவங்க கொடுக்க போகிற படம் ஆல் இன் ஆல் அழகுராஜா. படம் தீபாவளிக்கு வருது அண்ட் இந்த படத்தை பார்க்கறதுக்கு இன்னும் கொஞ்ச நாள் நம்ம வெயிட் பண்ணணும். பட் இந்த காம்பினேஷன் இன்னைக்கு மீட் பண்ணி இந்த படத்தை பற்றி சுவாரஸ்யமாக நிறையா விஷயங்கள் பேச போகிறோம். So let us welcome our hat-trick success director Rajesh, all in all அழகுராஜா கார்த்தி and the music master தமன். இந்த காம்பினேஷனோட ஒரு படம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் டே ஷூட்டிங்லேருந்து எல்லாரும் எப்படா இந்த படம் வரப்போகுது அப்படின்னு காத்துட்ருப்போம். அந்தளவுக்கு ஒரு சூப்பர் காம்பினேஷன். அதுக்கு ஒரு ப்ரிலூடாக நீங்கள் ஒரு டீசர் பண்ணீங்க பாருங்கள். அந்த டீசர் ரீச் வந்து எக்ஸ்ட்ராடினரி. இன்ஃபேக்ட் வந்து படங்கள்லாம் பார்க்கும்போது எல்லாரும் 10 நிமிஷம் லேட்டாக போயிட்டு இருந்தாங்க. உங்கள் டீசர் வர இருக்கும் ஒரு ஜேம்ஸ் பாண்ட் படம் மாதிரி ஓப்பனிங் பார்க்க போறாங்க பாருங்க. அந்த லெவலுக்கு ஆயிடுச்சு. இந்த தாட் இந்த மாதிரி இந்த தண்ணி அடிக்காம தம் அடிக்காத ஒரு கருத்து சொல்லி ஒரு டீசர் கொடுக்கணும் அப்படின்றது உயர்ந்த சிந்தனை உங்களுக்கு எங்க இருந்து வந்து? ஆமா, எப்படி வந்தது அது சார்? இல்லை ஆக்சுவலாக வந்து நம்ம ஒவ்வொரு வாட்டி சென்சாருக்கு போய் உட்காரும் போதும் சொல்லுவாங்க, சார் உங்கள் படம் வந்து எல்லாம் ரசிக்கிறாங்க, ரொம்ப என்ஜாய் பண்ணுறாங்க, யங்ஸ்டர்ஸ் பிடிச்சிருக்கு, ஃபேமிலியெலாம் பிடிச்சிருக்கு, ஏன் சார் இந்த ஸ்மோக்கிங்லாம் நீங்கள் வந்து பண்ணலாமே. ஓகே, இது வந்து உங்ககிட்ட மட்டும் இல்லை, நான் எல்லா டேரக்டர்ஸ்கிட்டையும் நாங்கள் சொல்கிறோம். ஏன்னா இப்போ நீங்கள் வந்து ஒரு ஸ்டார் வச்சு படம் பண்ணும்போது அவங்க சொல்கிற விஷயம் போய் அஃபெக்ட் ஆகுது யங்ஸ்டர்ஸ்லாம். இப்போ வந்து கார்த்தி சார் மாதிரி பண்ணும்போது எல்லாருக்குமே வந்து அவரை ஃபாலோ பண்ணுறாங்க, அவரை பிடிச்சிருக்கு. ஸோ ஆட்டோமேட்டிக்காக அது போய் ஈஸியாக வந்து அவர் இந்த விஷயத்த ரொம்ப சாதாரணமாக இந்த விஷயத்த பண்ணிட்டாருன்னா இது ரொம்ப ஈஸியான விஷயம், இது ஒன்றுமே இல்லைன்னு நினச்சி அவங்களாம் ஃபாலோ பண்ண ஆரம்பிப்பாங்க. ஸோ நீங்கள் கொஞ்சம் யோசிங்கன்னு சொன்னாங்க. ஸோ அங்கே தான் அந்த தாட் வந்து மனசில் தோணுச்சு. சரி ஓகே, ஒரு நல்ல விஷயம் சொல்கிறாங்க, நம்ம பண்ணுவோம். வணக்கம், நான் டைரக்டர் ராஜேஷ். கொஞ்ச நாள் ஒரு விஷயம் என் மனசை உறுத்திக்கிட்டே இருக்கு. அது என்னன்னா, நான் எங்கே போனாலும் சரி, யாரை பார்த்தாலும் சரி, எல்லாரும் என்கிட்ட கேட்குற ஒரே விஷயம், நீங்கள் தம்மு தண்ணி இல்லாமல் படம் எடுக்க மாட்டீங்களா? இன்னைக்கு நைட்டு மொட்டை மாடியில் என் டீமோட அப்படியே ரவுண்டாக உட்காந்து இதுக்கு ஒன்றும் குறைச்சல் சாப்பிட்டுட்டு இருக்கும்போது திடீர்னு மனசுக்குள்ள ஒரு கேள்வி, ஒருவேளை நாம் இந்த வளர்ந்து வர இளைய சமுதாயத்தை கெடுக்கிறோமோ அப்படின்னு. அந்த கேள்விக்கான பதில் தான் இந்த ஆலினா அழகுராஜாவோட டீசர். நான் தான் முகேஷ். கடந்த 2 வருட காலமாக புகைப்பழக்கத்தினால் முடியலை, எனக்கு தம்மே வேணாம். சக்தி சரவணன் சார் வந்து 25 வருஷமா வந்து தம் அடிச்சுட்டு வந்த ஒருத்தர். ஆனா உங்க படத்தினால அவர் வந்து தம் அடிக்கிறதே கதையா இருக்கு போங்க. இல்லை ஆக்சுவலாக என்னன்னா அவர் தம் அடிக்க விட்டது என் படத்தில் நடந்துச்சு தவிர என் படத்தினால அது கிடையாது. அவர் ரொம்ப நாளாக வந்து பிளான் பண்ணிட்டு இருந்தார் ஸ்மோக்கிங் குவிட் பண்ணோன்ட்டு. ஸோ இந்த ப்ராஜெக்ட் டைமில் அவர் வந்து குவிட் பண்ணிட்டாரு. இந்த ஐடியாவை உங்ககிட்ட சொல்லும் போது கார்த்தி எப்படி ரெஸ்பாண்ட் பண்ணீங்க? அந்த சீன் முதல்ல எடுத்துட்டோம், அதுக்கப்புறமா தான் அதுல இருந்து படத்துல வர ஒரு சீன். அது படத்தில் அந்த சீனே இருக்கு. இன்னொரு விஷயம் என்னன்னா, நானும் தம் அடிக்கிறது கிடையாது, நான் படத்துலயே தம் அடிச்சுமா நடிச்சது கிடையாது. ஆமா, இது வரைக்கும் எதுலயுமே பார்த்தது இல்ல. சோ அதனால இது ஈஸியா இருக்குல்ல சொல்றதுக்கும். அது வந்து உங்களோட செட் ஆஃப் பிரின்சிபல்ஸா, லைக் நீங்க பண்ற படங்கள்ல தம் அடிக்க மாட்டேன்னா இதுவரைக்கும் பண்ணதே இல்ல. ஓகே. அண்ட் இந்த படம் வந்து உங்களோட ஒரு இன்ஸ்பிரேஷனா இல்லை ஏற்கனவே வந்து உங்களுக்கு ஏற்பட்ட ஒரு அனுபவமா, என்ன மாதிரி சொல்லலாம்? ஏன்னா பாஸ்ங்கிற பாஸ்கரன்லாம் அங்கங்கே நீங்களே சொல்லியிருக்கீங்க, இதெல்லாம் வந்து என்னோட கேரக்டர் தான், என்னோட ரியல் லைஃப் சுச்சுவேஷன். இந்த படத்தில் அந்த மாதிரி இல்லை, அப்படி ஆக்சுவலாக என்னோடதுன்னு கிடையாது. நான் வந்து அசிஸ்டன்ட் டைரக்டராக இருக்கும்போது வந்து நான் வந்து நிறைய ஆட் ஃபிலிம்ஸ்லாம் டைரக்ட் பண்ணேன். சின்னதா ஒரு ஜுவல்லரி ஆடு, ஒரு டெக்ஸ்டைல் ஆடு. நானும் என்னோட ஃப்ரெண்டு ஒருத்தர், நாங்கள் 2 பேர் ஆக்சுவலி, நானும் அவனும் மட்டும்தான், வேறு யாருமே கிடையாது அந்த கம்பெனியில். எனக்கு இந்த ஸ்கிரிப்டோட இன்ஸ்பிரேஷன் அங்கே தான். ஒரு நாள் என்ன கேட்டான், மச்சான் எல்லா இடத்துக்கும் போனாலும் கார்டு கேட்குறாங்கடா அப்படின்னா. சரி ஒன்று அடிச்சிடலாம் மச்சி, நம்ம ரெடி பண்ணிடலாம், அது கார்டு ரெடி பண்ணி கொடுத்துடலாம் அப்படின்னா. சரின்ட்டு கார்டு அடிச்சுட்டு அங்கேருந்து எனக்கு ஃபோன் பண்ணான், மச்சி உன் பேர் எதுலடா போடுறது அப்படின்னு கேட்டான். எதில் போடுறது, எது போடுறா அப்படின்னா. இல்லை மச்சி எம்டின்னு ஒருத்தர் இருக்கணும், உன் பேர் போடவா என் பேர் போடவா அப்படின்னு கேட்டான். சரி உன் பேரே போட்டுக்கோ அப்படின்ட்டேன். சரின்ட்டு என் பேர் போட்டுட்டு, என் பேர் போடலான்னு நான் கோச்சுங்க நினச்சிட்டு என் பேர் கீழே சின்னதாக போட்டேன் மார்க்கெட்டிங் அப்படின்ட்டு. எனக்கு அதை பார்த்து செம்ம சிரிப்பு, 2 பேரா கம்பெனியில், இதில் கார்டு வேறு அடிக்கிறேன், இதில் எம்டின்னு பேர் வேறு போடுறேன். சரி ஓகேடா சொல்லிட்டு போனோம். ஜுவல்லரி ஆடெல்லாம் ஷூட் பண்ணோம், நிறையா ஒரு 2-3 ஆடெல்லாம் ஷூட் பண்ணோம். செம்ம காமெடியாக இருக்கும் அந்த எக்ஸ்பீரியன்ஸ்லாம், வந்து லைஃப்லாம் மறக்கவே முடியாது. போனால் மொத்த கிளைண்ட்டு வந்து உட்காந்துருவாங்க, அவங்க கிளைண்ட்டு மட்டும் கிடையாது, மொத்த ஃபேமிலியும் வந்து உட்காந்துருவாங்க. அந்த ஷூட்டிங் ஸ்பாட்லலாம் ஃபுல்லாக உட்காந்துட்டு ஒரு மாடல் வச்சு எடுத்துகிட்டு இருப்போம். ஒரு நிமிஷம் இருப்பா, நம்ம பாப்பாவுக்கு அந்த மாடலை ரொம்ப பிடிச்சிருக்கு, அதை ஒரு நிமிஷம் வர சொல்லு, கொஞ்சம் பேச சொல்லுப்பா அப்படின்னாரு. சார் இல்லை சார், நாங்கள் ஷூட்டிங் பண்ணிக்கிட்டு இருக்கோம். சார் ஷூட்டிங் எடுக்கணும் சார், நாங்கள் கொடுக்கணும் அப்படின்னா.
நான் தானே செலவு பண்ணுறேன் எனக்கு தெரியாதா வர சொல்லுவா அப்படிமாரு. சரின்ட்டு அவங்க போய் கெஞ்சி வாங்க ப்ளீஸ் ப்ளீஸ் அவங்க செம்ம டென்ஷனாக வாங்க ஏன்னா விளையாடுறீங்களா என்ன அது அப்படின்னு இல்லை கோச்சுக்காதீங்க வாங்கன்னு சொல்லி. ஸோ அது ஒரு செம்ம எக்ஸ்பீரியன்ஸ் செம்ம எக்ஸ்பீரியன்ஸ் அது லைஃப்பில். ஆனால் அவ்வளோ சிரிச்சுலாம் பண்ணுவோம், ஃபிலிம் சீட்லாம் போய் ஷூட் பண்ணுவோம், செம்ம காமெடியாக இருந்துச்சு. ஸோ அந்த விஷயம் வந்து ஒரு இன்ஸ்பிரேஷனாக இருந்துச்சு இந்த படம் பண்ணுறது எனக்கு. கார்த்தி, இப்போ டீசர் அண்ட் ட்ரெய்லர், முக்கியமாக ட்ரெய்லர் பார்த்ததுக்கப்புறம் இன்ஸ்டண்ட்டாக அட்ராக்ட் பண்ண விஷயம் வந்து உங்களோட 80s லுக் தான். அது வந்து வாவ், சம்திங் ரியலி வெரி அவுட் ஆஃப் த பாக்ஸ் இன் யுவர் ஃபிலிம் சோ ஃபார். அந்த லுக் அண்ட் ஃபீல் அண்ட் காஸ்டியூம், அதுக்காக நீங்கள் எடுத்த எஃபர்ட்? அஃப்கோர்ஸ் நான் ஒன்றும் பண்ணி கிழிச்சிட முடியாது. இவரு ஆரம்பிச்சு விட்டாரு, அது என்னமோ ஒரு பப்ளிக் எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ற மாதிரி ஆயிடுச்சு எனக்கு கடைசியாக. அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ் வெங்கியும் இருந்தாப்ல, அப்புறம் நம்ம காஸ்டியூம் டிசைனர் செல்வம் இருக்காரு, என்னோட மேக்கப் மேன் முருகன், அவங்கெல்லாம் வந்து அந்த ஒரு விக்கு கரெக்டாக ரெடி பண்ணி பிரபு சார் மாதிரி பண்ணணும். பிரபு சார் எனக்கு அப்படி பிடிக்கும். என்னோட அப்பா பிரபு சார், ஸோ அவருடைய ஃப்ளாஷ்பேக்ல வர்றது. ஸோ அது வந்து அவர் மாதிரி நான் பண்ணணும். ஸோ அதுக்கு மேட்ச் பண்ணணும். ஸோ அது வந்து டெய்லி உட்காந்து நான் வேலை வாங்குவேன் எல்லாரையும். இல்லை இது அது மாதிரி இல்லை, எனக்கு கரெக்ட் பண்ணுங்க, இந்த லென்த் கரெக்ட் இல்லை. ஸோ எவ்ரி டே வி கரெக்டட் அண்ட் ஃபைனலி வி அச்சீவ் வாட் வி வாண்டட் டு அச்சீவ். கோவில் மணி ஓசை தன்னை கோயில் மணி ஓசை தன்னை கேட்டதாரோ இங்கு வந்ததாரோ அடே வசனம் பட்டே கிளப்புதுனே. உன்னை பார்த்த நேரம் மனசு ஆடும் மயிலாட்டம், உன்னை நினைச்ச நேரம் நெஞ்சில் மலரும் பூந்தோட்டம். நீங்களும் சந்தானமும் வந்து இப்போ இன்னைக்கு தேதிக்கு ஒரு சத்யராஜ் சார் கவுண்டமணி அந்த காம்பினேஷன் மாதிரி ஆரம்பிச்சிட்டீங்கன்னு நினைக்கிறேன். ஃப்ரம் சிறுத்தை இல்லை ஃப்ரம் சிறுத்தை அந்த ஒரு தொடர்ந்து வந்து உங்களோட காம்பினேஷன் ஹிட் ஆகிட்டு இருக்கு, ஒர்க் ஆகிட்டு இருக்கு. இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் எவ்வளோ தூரம் உங்களோட ரேப் முழுக்க இது வந்து ஏன்னா சிறுத்தையில் எப்படி வந்து சந்தானம் வந்து காமெடினா இருக்க மாட்டாப்புல, கேரக்டராக இருப்பாங்க. அது மாதிரி இதுலேயுமே வந்து சந்தானம் வந்து கதைக்கே முக்கியமான கேரக்டர் ஏன்னோ. ஸோ அந்த கேரக்டராகவே இருப்பாப்புல. அண்ட் சந்தானத்துக்கு இதில் வந்து ஒரு 3 டிஃப்ரெண்ட் ஷேட்ஸ் இருக்குது. அது பார்த்துருப்பீங்க, லேடி கேட்டப் ஒன்று இருக்குது, அதுக்கப்புறம் ஃப்ளாஷ்பேக்கில் வேற ஒரு கேரக்டர். ஸோ 3 வேறு கேரக்டர்ஸ் பண்ணுறாரு. பட் எல்லாமே கேரக்டர்ஸாகவும் கதைக்கு சம்மந்தமாகவே இருக்கும். ஸோ வாட் எவர் வி பெர்ஃபார்ம் இல்லையா, அதுக்கு ஒரு ரிலேஷன்ஷிப் இருக்கும் 2 பேருக்கும். சும்மா வந்து காமெடி பேசி ஒரு இது பண்ணி கலாய்க்கிறது அந்த விஷயம் இருக்காது. 2 பேரும் ஒரு தொழில் பண்ணிட்டு இருப்பானுங்க, அவங்க லைஃப்ல சில விஷயங்கள் நடந்துகிட்டு இருக்கும், அதுக்குள்ள வர ஹியூமருங்கிறதுனால ரொம்ப நேச்சுரலா இருக்கும். அண்ட் சந்தானம் வந்து நீங்க புது சந்தானத்தை பார்ப்பீங்க இந்த படத்துல. ஹீஸ் ட்ரைட் சம்திங் டிஃப்ரெண்ட். நம்ம பண்றது வந்து இப்போ ட்ரெண்டாக எல்லாருமே ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. புதுசாக ஒரு விஷயம் பிடிக்கணுங்கிறதுக்காக ஒரு நிறைய பெர்ஃபார்மன்ஸாக இருக்கும். டயலாகுங்கிறத விட வந்து பெர்ஃபார்மன்ஸ் ஆகும், எக்ஸ்பிரஷன்ஸ் ஆகும், அவ்வளோ புதுசாக இருக்கும். நிறைய விஷயம் பார்ப்பீங்க. ஸோ அதனால அதே மாதிரி என்னோட கேரக்டர் பார்த்தீங்கன்னா சார் வந்து ஃபர்ஸ்டே க்ளீனாக எனக்குன்னு ஒரு கேரக்டரைசேஷன், ஒரே பையனா பிறகுறான்னு ஒரு திமிர் இருக்கும்ல, அந்த திமிரோட வாழ்ற ஒருத்தன். அவர் எம்டி வேற, ஸோ அவன் ஓவர் பாசியா இருப்பான். ஸோ இவங்க ஸோ இந்த கேரக்டர் கிராஃப் இருக்கு இல்லையா, அது அவ்வளோ என்ஜாயபிளா இருக்கு படம் பார்க்கும்போது. சில பொண்ணுங்க பார்க்க அழகா இருப்பாங்க, ஆனால் குரல் ரொம்ப கேவலமா இருக்கும். சில பேர் பார்க்க சுமாரா இருப்பாங்க, ஆனால் வாய்ஸ் ரொம்ப சூப்பரா இருக்கு. சில பொண்ணுங்க தான் பார்க்கவும் அழகா இருப்பாங்க, குரலும் இனிமையா இருக்கும். அதுவும் அந்த கரீனா சோப்ரா இருக்காளே, தமன் ரொம்ப தமிழ்ல பார்க்கவே முடியறதில்ல. அது வந்து நான் ஒரு எல்லாரோட ஒரு கம்ப்ளைண்டா உங்களுக்கு முதல்ல கேட்குறேன், ஏன் வந்து தெலுங்குக்கு முதல்ல வந்து ஓவரா ஒர்க் பண்றீங்க? இல்லை தமிழில் I'm doing a lot of projects, but none of film release on time. Actually, Vaal was supposed to release early, and I'm doing Vallinam, and now all in all was the biggest opportunity for me from Nyanvel sir and Rajesh sir and Karthi sir, one of the biggest films in Tamil எனக்கு. ஸோ ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. கரெக்டாக இட்ஸ் கம்மிங் ஃபார் தீபாவளி ஆன் ஸ்லாட். கரெக்டாக எப்போ பிளான் பண்ணமோ எப்போ ரிலீஸ் பண்ணுறோமோ அந்த டேட் ஸ்கெடியூலில் கரெக்டாக in 9 months we are releasing the film, so we are so happy for it. யாருக்கும் சொல்லாம உன் நெஞ்சுக்குள்ள இடம் பிடிச்ச உன்னால தன்னால காரணம் இல்லாம உன் கண்ணுக்குள்ள சிக்கி தவிச்ச முன்னால பின்னால என் மனசுக்குள்ள செல்லம். சந்தானம் வந்து உங்களோட ஒரு ரத்தம் மாதிரி,
ஒரு சதை மாதிரி அப்படி சொல்லலாமா? கொடூரமா பேசுறீங்களா? நார்மலா பேச மாட்டீங்க போல இருக்கு. எல்லா படங்கள்லயும் வந்து ராஜேஷ் சார் படம்னா நிச்சயமா இல்ல சந்தானம் இருப்பாரு அப்படின்றது வந்து இல்லை. ஆக்சுவலாக எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு ஆர்டிஸ்ட், இன்னொன்று ரொம்ப நல்ல ஃப்ரெண்டு. இன்னொரு விஷயம் என்னென்னா, இப்போ நம்ம எப்படி க்ரியேட்டிவாக இருக்குமோ அதே மாதிரி அவரும் ஒவ்வொரு வாட்டியும் ப்ரூவ் பண்ணணும்னு நினைப்பார். ஒவ்வொரு வாட்டி பண்ணும்போது சும்மா ஏதோ பண்ணோம் அப்படின்லாம் கிடையாது. ஏதோ ஒன்று புதுசாக பண்ணணும், ஏதோ ஒன்று ட்ரை பண்ணணும். இப்போ இந்த படத்தில் கார் சார் சொன்ன மாதிரி அவர் என்ன சொன்னார்னா, இப்போ நிறைய பஞ்ச் டைலாக் அது இதெல்லாம் நிறைய நம்மளே பண்ணியாச்சு. ஸோ அது இன்னும் கொஞ்சம் வேறு மாதிரி ஏதோ ஒன்று பண்ணலாம் அப்படின்றப்போ நிறைய எக்ஸ்பிரஷன்ஸில் வந்து கான்சன்ட்ரேட் பண்ணார். அவருடைய பெர்ஃபார்மன்ஸில் வந்து சிரிக்க வைக்கணும் அப்படின்ட்டு. ஸோ அந்த ஒரு க்ரியேட்டிவிட்டி இருக்குல்ல, ஸோ அதில் 2 பேருக்கும் ரொம்ப என்ஜாய் ஆகிடுச்சு. நானும் வந்து அவ்வளோ சீக்கிரம் சாட்டிஸ்ஃபை ஆக மாட்டேன். ஒரு டயலாக் ஆகட்டும், ஆக்சுவலாக எல்லோரும் சிரிப்பாங்க, இருந்தாலும் எனக்கு இன்னும் நல்லா இருக்கலாம், இன்னும் வேறு எதுவும் ஒன்று இருக்கலாம், கல்ட்டாக ஏதோ ஒரு விஷயம் மாட்டோம். ஸோ அந்த மாதிரி ஒரு தேடுதல் இருக்குல்ல, அது அவருக்கும் இருக்குது. ஸோ அதுதான் காரணம். நான் ஒரு பொண்ணை லவ் பண்ணுறேன், அவ்வளோதான் கல்யாணம் பண்ணிக்கலான்னு இருக்கேன். மும்பை கரீனா சோப்ராவா இல்ல அம்பை தேவி பிரியாவா? த சாய்ஸ் இஸ் யுவர்ஸ். இந்த சமயோஜித புத்தியும் பணிவும் உங்களை எங்கேயோ கொண்டு போகுது. நீ பொழைச்சுக்கோடா, நீ பொழைச்சு. அது கரீனா சோப்ரா, கரீனா கபூர் கேள்விப்பட்டிருக்கோம், பிரியங்கா சோப்ரா கேள்விப்பட்டிருக்கோம். இது என்ன காம்பினேஷன்? புதுசா இருக்குன்னு கேள்வி கேக்குறீங்களா? இதுக்கப்புறம் இங்க யார் வச்சுக்கிறாங்களோ தெரியல. பாம்பேல நிறைய ஹீரோயின் வருவாங்க. கரீனா சோப்ரால 2 புது அது ஏன் கரீனா சோப்ரா ஆச்சு அப்படின்னு. இல்ல ஆக்சுவலி ட்ரெய்லர் பார்த்தோன்னே இப்ப டவுட் வந்து நீங்க காஜல் அகர்வாலை லவ் பண்றீங்களா இல்ல கரீனா சோப்ராவை லவ் பண்ண போறீங்களா? டவுட் இருக்கா? ஐயோ வேற ஏதோ படம் நினைச்சுக்குவாங்க. அந்த ரேஞ்சுக்கு என்ன வந்து நீங்க போயிட்டு பிரபு சார்ட்ட சொல்றீங்க, நான் பொண்ணை லவ் பண்றேன், கல்யாணம் பண்ணிக்கணும்னு. கட் பண்ணா உடனே கரீனா சோப்ரா அங்க வராங்க. இல்ல ஆக்சுவலா ட்ரெய்லர் கட்டர் இல்ல கதை சொல்ல வேணாம். ட்ரெய்லருக்கான ஒரு சுவாரஸ்யம் தான். ஒட்டுமொத்த மக்களின் சார்பாக இந்த படத்தின் கதை என்ன அப்படின்னு நாங்க ரிசர்ச் பண்ணும்போது சின்னதா கிடைச்ச ஒரு க்ளூ வந்து, கார்த்தி வந்து ஒரு டெலிவிஷன் சேனலோடைய எம்டி. ஓ வாவ், அமேசிங். அண்ட் சந்தானம் வந்து அவருக்கு ஒர்க் பண்றாரு, ஒரு ஆஃபீஸர். அது எப்படி சார் டெலிவிஷன் மேலே உங்களுக்கு ஏதாவது ஒரு ஸ்பெஷல் இன்ட்ரெஸ்ட் இருக்கா? யாராவது வந்து உங்களை ரொம்ப அட்மையர் பண்ணுற மாதிரி யாராவது ஒரு இன்ஸ்பிரேஷன் இருக்காங்களா? ஏன்னா வந்து பாஸ்ங்கிற பாஸ்கரன்லேயும் ஆர்யா தங்கச்சி ஒரு காம்பியராக வருவாங்க, இந்த படத்துலையும் ஒரு டெலிவிஷன் கான்செப்ட் வச்சிருக்கீங்க. சொல்லுங்கள் சார், ஹூ இஸ் த ரீசன் ஃபார் திஸ்? இல்லை அப்படி எதுவும் கிடையாது. ஆக்சுவலாக நான் சொல்லியிருந்தேன் இல்லையா, நான் நிறைய அந்த ஆடெல்லாம் ஷூட் பண்ண சொன்னேன். ஸோ அப்போது நிறையா இந்த மாதிரி நிறைய லோக்கல் கேபிள் சேனல்ஸ்லாம் போயிருக்கோம். ஏன்னா நாங்கள் எடுக்கிற ஆடெல்லாம் அங்கே தான் போடுவாங்க. அங்கே போயிட்டு நீங்களே கொண்டு போய் கொடுத்துருங்கப்பா அப்படின்றோம். எடுத்து பார்த்ததுக்கப்புறம் நாங்கள் வந்து அப்படியே சுற்றுவோம், போயிட்டு ஒவ்வொரு சேனலாக போய் பார்ப்போம், அது போடுங்கன்னு கொடுப்போம். ஸோ அந்த ட்ராவல் அப்போ நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் இருந்துச்சு. ஸோ அதுதான் இன்ஸ்பிரேஷன். அடடா, வெளியில் மழை, ஏசி தேட்டரு, கையில் குவாட்ரு, சாப்பிட்றதுக்கு காதர் பாய் பிரியாணி, ஒரு தம்மு மட்டும் இருந்துச்சுன்னா வேண்டாம். எப்படி சார்? ஏன்? நுரையீரல் பஞ்சு போன்று மென்மையானது, அவற்றை நாம் முறையாக பராமரிக்க வேண்டும் அப்படின்னு முகேஷ் சொல்லிடுறாரு. யாரு? நம்ம முகேஷ் அம்பானியா? நம்ம குக்கா முகேஷ் படம் போறதுக்கு முன்னாடி வருவாரு. நான் தான் முகேஷ். கடந்த 2 வருட காலமாக புகைப்பழக்கத்தினால் முடியல. எனக்கு தம்மே வேணாம். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய்.
நட்டு ஏன் போனாலோ ஏன முகன பார்க்காம கௌத பாடி கிடக்கா கேட்காம ரெக்க கட்டி பறந்தேனே ஒசக்கா செத்த ஒசக்கா போய் மெதகத்தாவானே தீ விட்டு விட்டா ஒசக்கா செத்த ஒசக்கா போய் மெதகத்தாவானே தீ விட்டு விட்டா ஒசக்கா செத்த ஒசக்கா பாவி இதயத்தை காத்தாடி ஆக்கி விட்டா ஐலசா ஐலே ஐலசா ஐலேசா ஐலசா ஐலேசா ஐலசா ஐலசா ஐலே ஐலசா ஐலேசா ஐலசா ஐலேசா ஐலசா எங்கடி பிறந்த எங்கடி வளர்ந்த எங்கடி எங்கடி எப்படி பிறந்த எப்படி வளர்ந்த எப்படி எப்படி எங்கடி பிறந்த எங்கடி வளர்ந்த எங்கடி எங்கடி எப்படி பிறந்த எப்படி வளர்ந்த எப்படி எப்படி மண்டே நீ முண்டோம் டியூஸ்டே நீ தண்டோம் வெட்னஸ்டே தேடி வந்த கண்டோம் தர்ஸ்டே நீ மொக்க ஃப்ரைடே நீ பொக்க சாட்டர்டே சண்டை போட்டு தீர்த்தோம் ஸ்ட்ரீட் டாக் நீ தான் பெரிய கல்லு நான் தான் கீரி புள்ள நீ நான் ஸ்னேக் நான் தான் அக்தரு நீ தான் சச்சினு நான் தான் ஆண்டனி நீ தான் பாஷா நான் 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 தான் உன்னை பார்த்தாலே பிபி ஏறும் என் ஹாப்பி லைஃப் சேடா மாறும் நீ ஒசாமனா நான் ஒபாமடி அட ஒண்டெத்து என் கையிலடி உன் ஃபேஸ நான் பார்த்தா போதும் என் பேட் டைம் ஸ்டார்ட் ஆகும் உன்னை வராதடா மூஞ்சி காட்டாதடா என் கோபத்தை துண்டாடடா வாமா வா பாய கொஞ்சம் மூடு ஃப்ரீ அட்வைஸ் வீட்டை விட்டு ஓடு பாட்டா கிராமத்து ஆடு பலியாக்காம ஊரை விட்டு எங்கடி வளர்ந்த எங்கடி வளர்ந்த எங்கடி எங்கடி எப்படி பிறந்த எப்படி வளர்ந்த எப்படி எப்படி எங்கடி ஐயோ எங்கடி 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 ஐயோ எங்கடி 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 எப்படி பிறந்த எப்படி வளர்ந்த எப்படி எப்படி டியூஸ்டே நீ தண்டம் வந்த கண்டம் ஃப்ரைடே நீ பொக்க ஓட்டு தீர்க்க பெரிய கல்லு நான் தான் ஸ்னேக் நான் தான் சச்சினு நான் தான் பாஷா 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 நான் தான் மார்னிங் பாஷா உன்னை பார்த்தாலே பிபி ஏறும் ஹாப்பி லைஃப் சேடா மாறும் நீ ஒசாமனா நான் ஒபாமடி அட ஒண்டெத்து என் கையிலடி முன்னே வராதடா முஞ்சி காட்டாதடா என் கோபத்தை தூண்டாதடா வாமா வா வாய கொஞ்சம் மூடு ஃப்ரீ அட்வைஸ் வீட்டை விட்டு ஓடு வாடா வா கிராமத்து ஆடு பலியாங்காம ஊரை விட்டு ஓடு எங்கடி பிறந்த எங்கடி வளர்ந்த எங்கடி எங்கடி எப்படி பிறந்த எப்படி
நீ வளர்ந்த எப்படி எப்படி எங்கடி பிறந்த எங்கடி வளர்ந்த எங்கடி எங்கடி எப்படி பிறந்த எப்படி வளர்ந்த எப்படி எப்படி டியூஸ்டே நீ தண்டம் வந்த கண்டம் ஃப்ரைடே நீ பொக்க ஓட்டு தீர்க்க பெரிய கல்லு நான் தான் ஸ்னேக்கு நான் தான் சச்சினு நான் தான் ஆஷா நான் தான் ஆஷா நான் தான் ஆஷா நான் தான் காற்றில் ஏதோ புது வாசம் நேற்றில் இல்லா சந்தோஷம் நெஞ்சில் உள்ள உல்லாசம் கண்கள் வாங்கி கதை பேசும் நான் காணும் கனவு யாவையும் தினம் சொல்வேன் எந்த நெஞ்சிடம் ஒரு நண்பன் போலே என் தன்னன் தனிமை போனது என் வாழ்வில் மாற்றம் வந்தது என் கால்கள் மேலே நான் கொண்டாடி கொண்டாடி மேகமாகி நேரம் மாறலாம் காலம் மாறலாம் ரெண்டும் மாறலாம் வேற மாறி வாழலாம் நேரம் மாறலாம் காலம் மாறலாம் ரெண்டும் மாறலாம் வேற மாறி வாழலாம் இப்போது கடிகாரம் இல்லை ஓர் கடிவாளம் இல்லை அடத்தடை போட யாரும் இல்லை இனிமேலே அடையாளம் இல்லை தொடுவானம் என் எல்லை நான் அடங்காத காட்டு பிள்ளை எதிர்காலம் எங்கே செல்லுமோ எதிர்பார்ப்பில் உள்ளம் துள்ளுமோ நாள்தோறும் காலையும் மாலையும் ஆயிரம் அறிமுகம் வருமோ வருமோ காற்றில் ஏதோ புது வாசம் நேற்றில் இல்லா சந்தோஷம் காற்றில் ஏதோ புது வாசம் நேற்றில் இல்லா சந்தோஷம் நெஞ்சில் உள்ள உல்லாசம் கண்கள் வாங்கி கதை பேசும் நான் காணும் கனவு யாவையும் தினம் சொல்வேன் எந்த நெஞ்சிடம் ஒரு நண்பன் போலே என் தன்னன் அடிமை போனது என் வாழ்வில் மாற்றம் வந்தது என் கால்கள் மேலே நான் கொண்டாடி கொண்டாடி மேகமாகின்றேன் நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். கோவில் மணி ஓசை தன்னை கோயில் மணி ஓசை தன்னை கேட்டதாரோ கேட்டதாரோ இங்கு வந்ததாரோ இங்கே வந்ததாரோ அடே வசனம் பட்டே கிளப்புதுனே. உன்னை பார்த்த நேரம் மனசு ஆடும் மயிலாட்டம் உன்னை நினைச்ச நேரம் நெஞ்சில் மலரும் பூந்தோட்டம் எப்படி இருக்கா பாருங்க.
சும்மா தங்க சிலை மாதிரி. அவளை பார்த்த உடனே முடிவு பண்ணிட்டேன், அவ தான் என் ஆளுன்னு. பிரியா, உங்களை பார்த்த உடனே எனக்கு பிடிச்சிருக்கு. அதனால யாருக்கும் சொல்லாம உன் நெஞ்சுக்குள்ள இடம் பிடிச்ச உன்னால தன்னால காரணம் இல்லாம உன் கண்ணுக்குள்ள சிக்கி தவிச்ச முன்னால பின்னால என் மனசுக்குள்ள செல்லம். சில பொண்ணுங்க பார்க்க அழகா இருப்பாங்க, ஆனா குரல் ரொம்ப கேவலமா இருக்கும். சில பேர் பார்க்க சுமாரா இருப்பாங்க, ஆனா வாய்ஸ் ரொம்ப சூப்பரா இருக்கும். சில பொண்ணுங்க தான் பார்க்கவும் அழகா இருப்பாங்க, குரலும் இனிமையா இருக்கும். அதுவும் அந்த கரீனா சோப்ரா இருக்காளே, நோ எமோஷன், நோ எமோஷன், லீவ் இட், லீவ் இட், லீவ் இட், லீவ் இட், லீவ் இட். ஒரு ஜென் தத்துவம் என்ன சொல்லுகிறது என்றால், வாயில பெட்ரோல் ஊத்தி கொளுத்த. நான் 8 வயசுலயே மேடை ஏறி கலைத்துறையில சாதிச்சவன். நான் ஒரு பொண்ணை லவ் பண்றேன், அவ்வளவுதான் கல்யாணம் பண்ணிக்கலாம்னு இருக்கேன். மும்பை கரீனா சோப்ராவா இல்ல அம்பை தேவி பிரியாவா? த சாய்ஸ் இஸ் யுவர்ஸ். இந்த சமயோஜித புத்தியும் பணிவும் உங்களை எங்கேயோ கொண்டு போகுது. நீ பழச்சுக்கோடா, நீ பழச்சுக்கோ. இவனுங்கெல்லாம் எங்க சார் படிச்சு உருப்பட போறானுங்க? எல்லாம் ரவுடி பசங்களா தான் வருவானுங்க. இவனுங்களை ரவுடி ஆக்குறானுங்க பாருங்க, அவனுங்களை அடிக்கணும். ஆனா ரியல் ஹீரோ யார் தெரியுமா? நல்லவன் தெரிஞ்சா அப்புறம் லவ் பண்ணு. அவன் மேல எனக்கு லவ் வந்துருச்சே. சொல்லிட்டியா? ஹலோ மாலினி. இதை எடுத்துட்டு போ. ஐயோ வேண்டாங்க, இந்த மீன் என்ன ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணுது. இல்ல விளையாடுறீங்களா? நாங்க விளையாடல, நீதான் ஒன்னும் ஆட்டோல சுத்தி இருக்கீங்க. அப்புறம் குழந்தை கொடுத்துருக்கேன், ஆனா ஐ லவ் யூ மட்டும் சொல்ல மாட்டியா? சொல்லு. உனக்கு என்ன தேவையில்லாத வேலை? அப்படியே நாட்டை திருத்த போறியா? மனசுல நான் காந்தி நினைப்பா? தேங்க்யூ ஜாது. உன் வெளிச்சத்தால கிடைக்கிற சக்தியோட ரகசியத்தை நான் இப்ப புரிஞ்சுக்கிட்டேன். இந்த எக்ஸ்பெரிமெண்ட் மட்டும் வெற்றி அடைஞ்சதுன்னா இந்த உலகத்துக்கு, மனித நேயத்துக்கு இது ஒரு நல்ல தொடக்கமா அமையும். என்னோட உலகத்துக்கு வரவேற்கிறேன்.